ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ அண்டு பிஇ மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈவன் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு வேகன்சிஸ் வந்திருக்கு. பட் இதில் டிப்ளமோ மெக்குக்கும் ட்ரிபிளிக்கும் நல்ல வேகன்சிஸ் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ரீஃபைனரிஸில் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் அதோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இதிலெல்லாம் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி வந்து 500 வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ வாங்க இதை டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 25 பிப்ரவரி ஆரம்பிச்சுது, 25 மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 7 டேஸ் கிட்ட டைம் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட், சிவில், ஸோ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 207 வேகன்சிஸ் இருக்குது. 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல். ஸோ இது பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா வேலிட் கிடையாது. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல். ஸோ இது வந்து ட்ரிபிளிக்கு. ஸோ ட்ரிபிளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 117 வேகன்சிஸ் இருக்குது டிப்ளமோவுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். பட் மேக்ஸிமம் ஏஜஸ் 25, பட் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பிஇ லெவலில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ்க்கு ஒரு 78 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37 வேகன்சி, அதாவது பிஇ எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 37 வேகன்சிஸ் இருக்குது. சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணும், நல்ல ஸ்கேலில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது கெமிக்கல் இன்ஜினியரிங்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்களுக்கு நல்ல ஸ்கேல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான போஸ்ட்டு. ஸோ பெரிய லெவலான ஹை லெவல் போஸ்ட், இதுக்கெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ யாராவது படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ பிஇ படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த கீழே இருக்க போஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பாருங்கள், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன போஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டிலே கூட ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது வந்து ஜூனியர் லெவல் போஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த போஸ்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா யாரால் எழுதலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், இன்டகிரேட்டட் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல் சிஸ்டம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நிறைய பேர் இருக்கீங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் எல்லாமே எழுதலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பவர் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கீங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் அதே தான். ஸோ நிறைய பேர் எழுதலாம். ஸோ ஈவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இசிஇக்கும் இருக்குது, பட் ஆனால் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதுவும் மெக்கானிக்கலுக்கு ஒரு ஹியூஜ் வேகன்சி, ட்ரிபிளிக்கு ஒரு ஹியூஜ் வேகன்சி. ஸோ மெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வேகன்சி வரலன்னு சொல்ல வேணாம், ஒரு பெரிய வேகன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மோர் டீட்டெயில் வேணுன்னா இதோடைய நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.